வணக்கம். தமிழ் நியூஸ் விஷனுக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அமெரிக்கா வெனிசுவேலால ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணாங்க. அது இப்போ உலகம் முழுக்க, குறிப்பா இந்தியால ஒரு பெரிய அரசியல் விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. சரி, வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்ப்போம். முதல்ல இந்த விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்ச அந்த சவால் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் சம்பந்தப்பட்ட ரெண்டு நாடுகளோட நிலவரம் என்னன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தையும் அலசி ரெண்டு விதமான மிலிட்டரி ஆபரேஷனுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். கடைசியா இதனால உலக அளவுல என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, அமெரிக்கா செஞ்ச அந்த ஆபரேஷன் நியூஸ் வந்ததும் இந்தியால ஒரு நேரடி அரசியல் சவால் எழுப்பப்பட்டது. அங்கிருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்குது. இந்த சவால் பொதுமக்களோட உணர்ச்சிகளால இன்னும் சூடு பிடிச்சு ரொம்பவே சிக்கலான ஒரு மிலிட்டரி கேள்வியை நாட்டில் ஒரு பெரிய விவாத பொருளா மாத்திருச்சு. அமெரிக்காவால முடியுதுன்னா இந்தியாவால ஏன் முடியாது? நம்ம ஆர்மியை பாகிஸ்தானுக்கு அனுப்பி இந்தியா தேடுற தீவிரவாதிகளை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அசாதுதீன் ஓவைசி சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த சவால் எவ்வளோ தீவிரமானதுன்னு இந்த மேற்கோள் தெளிவா காட்டுது. பிரதமர் மோடியை நேரடியா டார்கெட் பண்ணி மசூத் அசார் மாதிரியான ஆட்களை பிடிச்சிட்டு வர சொல்றாங்க. இது ஒரு சாதாரண கோரிக்கை மாதிரி இல்ல, உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுக்கப்படுற ஒரு அழுத்தம். சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்த ஒப்பீடு, அதாவது வெனிசுவேலாலையும் பாகிஸ்தானையும் ஒப்பிடுறது உண்மையிலே எந்த அளவுக்கு சரி, வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தான்ல ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்றதும் வெனிசுவேலால பண்ணதும் ஒண்ணா? இந்த கேள்விக்கு கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் அந்த ஆதாரம் சொல்லுது. அது ஏன் அப்படி சொல்லுதுங்கிற காரணங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற ராணுவ ரீதியான வித்தியாசங்களை ரொம்ப தெளிவா பார்க்கலாம். பாகிஸ்தான் கிட்ட ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஆர்மி இருக்கு. அவங்களோட ரேடார் சிஸ்டம்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ட். அதை விட முக்கியமா, நீங்க தாக்குனா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நிச்சயம் பதிலடி கொடுப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து பாகிஸ்தானை வெனிசுவேலாவை விட ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு இடமா மாத்துது. ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனசுல வரும். அப்போ அமெரிக்கா பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் ஒசாமா பின் லேடனை கொன்னாங்களே, அது எப்படி? அதை பத்தி என்ன சொல்றீங்க? 2011 அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்குள்ள ஆப்ரேட் பண்ண முடிஞ்சதுன்னா இப்போ இந்தியாவால் ஏன் முடியாது? இதுக்கு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அப்போட்டாபாத் ரெய்டுங்கிறது ஒரு தனித்துவமான சம்பவம், அதுக்கு அப்போ இருந்த சூழ்நிலைகளே வேற அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்று, அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர். அதனால அமெரிக்கா ஆபரேஷன்ல தலையிட்டா என்ன பின்விளைவுகள் வருமோன்னு பாகிஸ்தான் பயந்துச்சு. ரெண்டாவது, இந்த ரெய்டு பத்தி பாகிஸ்தானுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அவங்க அமைதியா இருக்க முடிவு பண்ணிருக்கலாம்னு சொல்லப்படுது. மூணாவது, தீவிரவாதத்துக்கு எதிரான போருங்கிற பேர்ல அமெரிக்கா படைகள் அப்போவே பாகிஸ்தான்ல ஆக்டிவா இருந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டா இருந்துச்சு. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அது ஒரு சிம்பிளான ரெய்டு கிடையாது. அது அமெரிக்காவோட அரசியல் செல்வாக்கு, பல வருஷமா அங்க இருந்த மிலிட்டரி பிரசன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இந்தியாவுக்கு அதே மாதிரியான சாதகமான சூழல் இப்ப பாகிஸ்தான்ல இல்ல. அடுத்து, இந்த ஆதாரம் ரெண்டு விதமான மிலிட்டரி ஆபரேஷன்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சுட்டி காட்டுது. முதல்ல கேப்சர் ஆபரேஷன், அதாவது ஒருத்தரை உயிரோட பிடிக்கிற நடவடிக்கை. இது ரொம்பவே ரிஸ்கானது. ஹெலிகாப்டர்ஸ் வேணும், தரையில நம்ம வீரர்கள் ஒரு 30 to 60 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும், அப்புறம் டார்கெட்டை பத்திரமா வெளியே கொண்டு வரணும். இதனால நம்ம படைகளுக்கு ஆபத்து ரொம்ப அதிகம். இதுக்கு நேர்மாறா இருக்கிறது எலிமினேஷன் ஆபரேஷன், அதாவது இலக்க அழிக்கிற நடவடிக்கை. இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி. பிரம்மோஸ் மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைலை வச்சு தூரத்துல இருந்தே வேலையை முடிக்கலாம். இதுக்கு தேவை துல்லியமான இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரியான ஆபரேஷன் பண்ற திறமைய இந்தியா கிட்ட இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த பகுப்பாய்வோட முடிவு என்னன்னா, பாகிஸ்தானுக்குள்ள போய் டார்கெட்களை உயிரோட பிடிக்கிறது இப்போதைக்கு கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆனா அவங்கள அழிக்கிறது இந்தியாவோட திறனுக்குள்ள இருக்கிற விஷயம்தான். ஸோ இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அரசியல் சவால் கேட்டது ஆட்களை பிடிக்கிறது பத்தி. அதுதான் ரொம்பவே கஷ்டமான, ஆபத்தான விஷயம். இந்த வெனிசுவேலா ஆபரேஷனோட தாக்கம் இந்தியாவோட எல்லையோட நிக்கல. அதோட அதிர்வலைகள் ஈரான்ல தெஹ்ரான் வரைக்கும் போயிருக்கு. ஈரானோட தலைமை தங்களுக்கு எதிராகவும் இதே மாதிரி ஒரு அமெரிக்க ஆபரேஷன் நடக்குமோன்னு பயப்படுறாங்களாம். அங்க ஏற்கனவே அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கிறதால இந்த பயம் இன்னும் அதிகமா இருக்கு. போராட்டக்காரங்களை ஒடுக்காதீங்கன்னு அமெரிக்கா ஈரானுக்கு ஓப்பனா வார்னிங் கொடுத்திருக்கு. வெனிசுவேலால கிடைச்ச வெற்றி அமெரிக்காவை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க தூண்டலாம். ஆனா ஈரானோட தலைவரை பிடிக்கிறது அதை விட ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். இதனால ஈரானோட தலைவர் அயதுல்லா காமேனி அடுத்த டார்கெட் நாமளா இருப்போமோன்னு கவலைப்படுறதா இந்த ஆதாரம் சொல்லுது.
இந்த டேப்ல பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுது. வெனிசுவேலால ஜனாதிபதி மதுரோவை பிடிக்கிறது ஒரு மிதமான கஷ்டமான காரியமா பார்த்தாங்க, அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க. ஆனா ஈரான்ல அயதொல்லா கமேனியை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால நேரடியா ஒரு கேப்சர் ஆபரேஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது. அதாவது வெனிசுவேலா சம்பவம் நேரடியா பிடிக்க முடியலனாலும் ஆட்சி மாற்றம் மாதிரி வேற வழிகளில் தலையிடலாங்கிற ஒரு எண்ணத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு நாடு ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது மற்ற நாடுகள் அதை உன்னிப்பா கவனிக்குது. இஸ்லாமாபாத்ல இருந்து தெஹரான் வரைக்கும் உலகத்தோட தலைநகரங்கள்ல என்ன பாடங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சம்பவம் இன்னைக்கு உலகத்துல அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியா மாறியிருக்கு. இதனால ஒவ்வொரு நாடும் தங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு மறுபடியும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு.